காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயற்சிக்கப்பட்டு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 281 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையின் ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு காரைக்காலிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயற்சிக்கப்பட்ட சுமார் 281 கிலோ பதப்படுத்தப்பட்ட கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைப்பற்றப்பட்ட கஞ்சா மூட்டைகள் காரைக்கால் நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின்படி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் திடக்கழிவு மேலாண்மை தொழிற்சாலையில் அந்த 281 கிலோ கஞ்சா மூட்டைகள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப்பொருள் ஒழிப்பை தீவிரப்படுத்தவும் காவல்துறை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.